காலையிலேருந்து எத்தனாவது டீ இது? இஷ்டத்துக்கு குடிப்ப போல இருக்கு. இப்ப என்னதான் பிரச்சனை? உனக்கு அவளுக்கு பிரச்சனைன்னா அவட்ட போய் பேசு. ஏன் உசுர வாங்காத? ஏன் வீட்டு டீ பொடி காலி பண்ணிட்டு இருக்க நீ? நமக்குள்ளே செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டாப் டாக்கிங் டு ஈச் அதர். என்ன சொல்ற சந்திரா? நமக்குள்ள எல்லாமே கரெக்டாக தானே போயிட்டு இருந்தது. ஏன் செட் ஆகாதுன்ற? நான் யோசிச்சு பார்த்தேன் தினேஷ், நம்ம ஜாப் தான் நமக்கு பிரச்சனையே. நீ சென்னையில் ஒர்க் பண்ணுற, நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். உனக்கும் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நீ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகலாமே. சி, இதான் ப்ராப்ளம். ஒரு கெரியர் ஓரியன்ட் பார்ட்னர் வேணும் நீ தான் சொன்ன. ஆனால் இப்போ என்ன உனக்காக சென்னைக்கு வர சொல்கிற? நான் அப்படி சொல்ல சந்திரா. இங்கே சென்னையில் கிடைக்காத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா இங்கே உனக்கு நல்ல வேலை நிறைய கிடைக்குமே. இங்கே பாரு, நான் லாஸ்ட் 4 இயர்ஸாக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கண்டென்ட் ஹெட் பொசிஷனுக்கு வந்திருக்கேன். இன்னும் 2 இயர்ஸில் ஆப்ரேஷன்ஸ் ஹெட் பொசிஷனுக்கு வர நிறைய சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் நான் பெங்களூரில் வாங்குற சேலரியை சென்னையில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சரிடா, இப்போ என்னதான் பண்ணலாம்? சி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஆனால் அதே அளவுக்கு என் ஜாபையும் எனக்கு பிடிச்சிருக்கு. மேபி உனக்கும் உன் ஜாப் பிடிச்சிருக்கலாம். ஸோ we only have 2 options. ஒன்று, நீ எனக்காக பெங்களூர் ஷிஃப்ட் ஆகி வரணும். இல்லைன்னா we should stop speaking to each other. என்னாலலாம் வேலையை விட்டு பெங்களூர்லாம் வர முடியாது. நான் ரொம்ப நாள் ஒரே சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போதான் ஒரு நல்ல கம்பெனியில் எனக்கு கிடைச்சிருக்கு. எப்படி விட்டு வர முடியும்? ஸோ that's it. இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை. Bye. Take care. I'm sorry if I hurt you. Bye. இப்ப 2 பேரும் என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? அவள் தானே வேணான்னா, அவளே தப்புன்னு ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பேசிட்டோம். ஒருவேளை அவ பேசலன்னா? மேட்ரிமோனியில் வேறு பொண்ணு பார்க்க வேண்டியதான். எங்க என் மூஞ்ச பார்த்து சொல்லு, நான் வேற பொண்ணு பார்க்கட்டா? போடா பைத்தியக்காரா. ஹே ஸ்ரீ, உன் பேர்லேயே ஒரு படம் வந்திருக்கு. ஒன்றா பாப்பமா? ஹாரர் மூவி மட்டும் வேணாண்டா, எனக்கு நைட்டு தூக்கம் வராது. இது வேற இருக்கா? ஹே, எல்லாரும் லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயந்து தான் தீருவோம். ஏன் உனக்கு அந்த மாதிரி எதுவுமே பயம் இல்லை? எக்ஸாம்னா எனக்கு பயம், மற்றபடி எதுவும் பயம்லாம் கிடையாது. வேற என்னெல்லாம் பயம் இருக்கு உனக்கு? அது ஒரு சில்லி விஷயம், உன்கிட்ட சொன்னா நீ டீஸ் பண்ணுவ. பண்ண மாட்டேன், சொல்லு. எனக்கு இருக்கிறதுலையே பெரிய பயம் என்னன்னா கெட்டிங் ஓல்டு. வயசாகிறத நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கு என்ன ஆசைன்னா நீட்டாக ஒரு 50-52 வயசுலேயே தூங்கிட்டு இருக்கப்போவே இறந்து போயிடணும். அதை விட்டுட்டு 60-65 வயசு வரைக்கும் இருந்து நடக்கவே கஷ்டப்பட்டுக்கிட்டு, கையில் ஸ்டிக்கோட, தோலெல்லாம் சுருங்கி போய் பல்லெல்லாம் விழுந்து, இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி உனக்கு முடி நரைக்கலாம், தோல் சுருங்கலாம், பல்லு செட்டு கூட மாட்டிக்கலாம். ஆனால் நீ எப்பவுமே ரொம்ப அழகாக தான் இருப்ப. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு, புரியுதா? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ எனக்கு என் மேலே ரொம்ப க்ரஷ் இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்கலாம். அதுலேயும் ஒரு கன்ஃபியூஷனா? இந்த க்ரஷ் ஃபீலிங்லாம் மேரேஜ் வரைக்கும் தான். அடே அப்பா, இப்போ நீ மேரேஜ் பற்றிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏன் நீ யோசிக்கலையா? அப்போ எதுக்கு மேட்ரிமோனியில் கனெக்ட் ஆனோம்? அம்மா தாயே, ஆரம்பிக்காதம்மா. நீ சொல்கிறதான் கரெக்டு.
ஆமாம். சொல்லு மாப்ள. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அது ஒன்றும் இல்லை மாப்ள. ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது. 1 மாசமா ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சு. எனக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லையா, அதான் அடிக்காமல் இருந்தேன். இப்போ தான் நீ வந்துட்டேல, அதான். அக்காக்கு உங்கள் அக்கா எனக்குன்னு ஒரு சில ஃப்ரீடம் கொடுத்துருக்கா. மாசத்துல ஒரு நாள் நான் சரக்கு அடிச்சுக்கலாம். இன்னைக்கு என்னோட டர்ன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நானும் ஊரில் அடித்தது 4 நாளாக அடிக்காமல் நானும் கம்பெனி இல்லாமல் தான் இருந்தேன். சரக்கை ஊற்றிட்டு அடிக்காமல் இருந்தால் சரக்குக்கு செய்கிற துரோகம். Cheers. 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 மாப்பிள்ள, நெகட்டிவாக பேசுகிறேன்னு யோசிக்காத. மேட்ரிமோனிஸில் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு பேர் என்ன, ஸ்ரீயா? ஆமாம். ஒரு 4-5 நாள் பேசியிருப்பீங்க. அந்த பொண்ணு இப்போ உனக்கு வேணான்னு சொன்னதுக்கு நீ ஏன் மாப்பிள்ள இவ்வளோ மனசை போட்டு குழப்பிக்கிற? அது உனக்கு சொன்னால் புரியாது மாமா. சொல்லித்தான் பாரு. நானும் ஸ்கூல் காலேஜில் லவ்லாம் பண்ணியிருக்கேன்ல, சொல்லு. அது அவன் என் ஸ்கூல் கிரஷ் மாமா. ஓ. +1 படிக்கும்போது நான் தான் என்சிசியில் இருப்பேன். ஆ. மண்டே ப்ரேயர் நாள் ஃப்ளாக் எடுத்துட்டு அதெல்லாம் நான் தான். ஓ. அவள் நேஷ்னல் ஆந்தம் பாடுவா பாரு. அவள் வாய்ஸில் நேஷ்னல் ஆந்தம் கூட மெலடி சாங் மாதிரி இருக்கும். அப்போ ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணுறியா? மேலே சொல்லு. அப்புறம் என்ன, பசங்க நார்மலாக பண்ணுற மாதிரி தான். அப்படியே ஸ்கூலில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவேன்னா அவள் டியூஷன் போயிடுவா. நான் டீ கடையில் டியூஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்துடுவேன். லெட்ரு கூட போட ட்ரை பண்ண தெரியுமா? குடுத்தியா? பேர் எழுதாமல் வண்டியில் போட்டு வந்துடுவேன். ஆமாம், ஸ்கூலில் ஒரு தடவை கூட பேச டைம் கிடைக்கலையா? கிடைக்கல மாமா. அதாவது என்ன மாதிரியே அவள் கிளாஸில் ஒரு பையன் அவளை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஓ. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை 2 பேருக்குள்ளே இருக்குமோ அப்படின்னு நம்ம உள்ளே போய் அது வேண்டான்னு அப்படியே இருந்துட்டேன். ஆனால் ஒரு நாள் கல்ச்சுரல்ஸில் அவன் ஸ்ரீகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான். அப்போ தான் தெரிஞ்சது ஸ்ரீக்கும் அவனுக்கும் நடுவில் ஒன்றும் இல்லைன்னு. விடுவேனா நான் உள்ள பூந்து அச்சம் பாருங்க அடி. அவ்வளவுதான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, எங்க பசங்க அவங்கள அடிக்க, அவங்க பசங்க எங்களை அடிக்க, ஒரே கலவரம் தான். அப்படியே கல்ச்சுரல்ஸா நின்னுச்சுன்னா பாத்துங்களேன். ஆனா என்ன, பிரின்சிபல் ரூம் வரைக்கும் பிரச்சனை போயிடுச்சு. அப்புறம் எங்களையும் +2 வேற ஸ்கூல்ல போய் படிக்க சொல்லிட்டாங்க. ஏமாப்ல, அதுக்கப்புறம் அவளை நீ ஒரு தடவை கூட பார்க்க ட்ரை பண்ணலையா? எங்க மாமா, நானும் வேற ஸ்கூல் போயிட்டேனா அப்புறம் என்னால் பார்க்க முடியல. அப்பப்போ தெரு பக்கம் போவேன், அப்படியே அழகா தூரமாக நிற்பா. நான் அப்படியே பார்த்துட்டு ரிட்டன் வந்துடுவேன். கிட்ட போய் பேசுகிற அளவுக்குலாம் தைரியம் இல்லை. அப்படியே காலேஜ் வரைக்கும் வந்துடுச்சு. நானும் அப்பப்போ போய் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ தொல்லை பண்ணுற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. சரி, இனிமேல் அவளை தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நானே விட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் மேட்ரிமோனியில் நானே பார்க்குறேன். மாமா மாமா சொல்லு மாப்பிள்ள. குட் நைட். குட் நைட். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என் சொந்தக்கார பொண்ணையே என் வீட்டில் கட்டி வைக்க ஆசைப்படுறாங்க. இதுக்கு பேசாமல் ஸ்கூல்லேயே யாராச்சும் லவ் பண்ணியிருக்க வேண்டியதானே? உனக்கு அமையிற மாதிரி எல்லாருக்கும் அமையுமா? என்ன பேசுகிற? புரியல. இல்லை, ஸ்கூலில் உன் கூட ஒன்றா படித்த பையன் அவனை மேட்ரிமோனியில் பார்த்து ஃபோனில் பேசி லவ் பண்ணி இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. மேஜிக் மூமெண்ட் இருக்கா? அமையுமா? ஹலோ. ஏய், ஏன் அழுவுற? பொறுக்கி, லூசு, இடியட். இப்போ ஏன் திட்டுற? ஸ்கூல்லேருந்தே என்ன லவ் பண்ணிட்டு ஏன்டா லவ் லெட்டரில் பேர் எழுதி தராமல் இருந்த? இது யார் சொன்னா உனக்கு? நீ குடிச்சிட்டு உங்கள் மாமா கிட்ட பேசினதை எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பி விட்டாங்க.
தூங்கிட்டான். அட பாவி மாமா, ஏண்டா எனக்காக ஸ்கூல் டைமில் ரோட்டில் நின்று சண்டை போட்டியே. நான் கல்யாணம் வேணான்னு சொன்ன உடனே ஏண்டா என்கிட்ட சண்டை போடாமல் இருந்த? அப்படி இல்ல, உனக்கே என் கூட இருக்க பிடிக்கல. போடா லூஸ், நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் போ. ஏ, இரு 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 இரு. உன் பேரில் அர்ச்சனை செய்ய கோவிலுக்கு சென்றேன். அர்ச்சகர் நீ என்ன நட்சத்திரம் என்று கேட்டார். அவள் நட்சத்திரம் அல்ல, மொழி நிலவு என்றேன். அப்பாடி. இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் மயங்க மாட்டேன். சென்னை விட்டு பெங்களூருக்கு வருவியா மாட்டியா? சரி ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கலன்னா? மா, வேலையே வேணாமா, வேலையை விட்டு வரேன். கொஞ்ச நாள் அப்படியே ஹவுஸ் மேக்கராக இருக்கேன். ஆனால் இன்னும் நான் கோமா தான் இருக்கேன். நீயா சொந்தமாக ஏதாவது கவிதை எழுதியிருந்தா அதை சொல்லு. ஒரு வார்த்தை கவிதை இருக்கா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன் ஸ்ரீ என்று.